ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான ரியாதுக்கு இம்முறை விஜயம் செய்திருக்கிறார். கடந்த 2017 ட்ரம்ப் ரியாதுக்கு வருகிற நேரத்தில் இருந்த ரியாத் இன்றைக்கு இல்லை, சற்று வித்தியாசமாகவும் வளர்ந்த ரியாதாகவும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய கட்டுரையாளர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இதைத்தான் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானும் எதிர்பார்த்தார். அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் என்கிற வட்டத்தில் வந்த பெண்கள் கூட தலைகளை மறைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இம்முறை அமெரிக்காவினுடைய பெண்கள் யாருமே எந்த ஒப்பந்தங்களிலும் தலைகளை மறைக்கவில்லை, அதற்கு அவர்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக கோடிட்டு காட்டியிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 600 பில்லியன் US டாலர்கள் அளவுக்குண்டான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஏற்கனவே சவுதி அறிவிச்சது 600 பில்லியனுக்கு பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தொடர்ந்து 585வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட இராணுவமும் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனிலிருந்து செயல்படக்கூடிய ஹவுத்திகள் அல்லது ஹூத்திகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும், சவுதி அரேபியாவுக்கு முதல் கட்டமாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி விஜயம் செய்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவான 2 சந்தர்ப்பங்களிலும் அவர் வெளிநாட்டு பயணமாக முதல் தடவையாக பயணித்தது சவுதி அரேபியாவுக்கு தான். கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நேரத்தில் கூட அவர் சவுதி அரேபியாவுக்கு தான் முதலாவது தன்னுடைய ராஜ்ய ரீதியிலான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போன்றுதான் தற்போதும் அவர் முதலாவது சவுதி அரேபியாவுக்கு பயணித்திருக்கிறார். நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களும் UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதே போன்று கத்தார் ஆகிய நாடுகளுக்கு அவர் பயணிக்க இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய ஜியோ பொலிட்டிக்ஸ் அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அது தொடர்பாக நிறைய செய்திகளும் காசா தொடர்பான நிறைய செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய சவுதி அரேபிய பயணத்தை பற்றி விவரிக்கிற அல் ஜசீராவினுடைய கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், வர்ணனையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு விவகாரத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். என்னன்னு சொன்னா, ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான ரியாதுக்கு இம்முறை விஜயம் செய்திருக்கிறார். கடந்த 2017 ட்ரம்ப் ரியாதுக்கு வருகிற நேரத்தில் இருந்த ரியாத் இன்றைக்கு இல்லை, சற்று வித்தியாசமாகவும் வளர்ந்த ரியாதாகவும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய கட்டுரையாளர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இதைத்தான் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானும் எதிர்பார்த்தார். குறிப்பாக கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு வந்தபோது சவுதி அரேபியாவில் நடத்திய பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள் அத்தனையிலையுமே அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் என்கிற வட்டத்தில் வந்த பெண்கள் கூட தலைகளை மறைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இம்முறை அமெரிக்காவினுடைய பெண்கள் யாருமே எந்த ஒப்பந்தங்களிலும் தலைகளை மறைக்கவில்லை, அதற்கு அவர்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக கோடிட்டு காட்டியிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. இது இன்றைக்கு இப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, சவுதி அரேபியாவோடு அமெரிக்கா நெருங்கி கொண்டிருக்கிற அதே நேரம் வளைகுடா நாடுகளோடு ரொம்ப நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சவுதி முன்வைத்த பல கோரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான அமெரிக்காவினுடைய நெருக்கத்தை விட வளைகுடா நாடுகளுடனான அமெரிக்காவினுடைய நெருக்கம் அதிகரித்து வருகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதுக்கு காரணம் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய சொல் பேச்சு கேட்காத ஒரு புள்ள மாதிரி இருக்கிறதுனால அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிவதாக சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் இதனுடைய உண்மைத்தன்மையும் சரியாக இருக்கும் என்றும் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் சவுதி அரேபியாவோடு நிறைய ஒப்பந்தங்கள்ல இன்றைக்கு அமெரிக்கா கையெழுத்திட்டிருக்கிறது. குறிப்பாக எரிசக்தி
உற்பத்தி ஒப்பந்தத்தில் புதிதாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சுரங்கங்கள் அதே போன்று கனிம வளங்களை அகழ்வது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்து. சவுதி அரேபியாவில் நிறைய கனிமங்கள் இருக்கிறது. அதை எடுப்பதற்கான ஒப்பந்தத்திலையும் அவர் கையெழுத்திட்டிருக்கிறது மட்டுமல்லாம நீதித்துறை மற்றும் சட்ட அமலாக்கம் தொடர்பான அடுத்த கட்ட வரைமுறைகள் தொடர்பான ஒப்பந்தங்களிலும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதே போன்று விண்வெளி கண்காணிப்பு ஆகிய விவகாரங்களிலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் கையெழுத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, சவுதி அரேபியா அடுத்த கட்டமாக ஓபன் ஏஐ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தில் எல்லை தாண்ட வேண்டும் என்று சவுதி அரேபியா நினைக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முதலீடுகள் எல்லாம் தேவைப்படுகிறது. இது தொடர்பான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஆயுத படைகளுடைய திறன்களை அதிகரிப்பது தொடர்பான ஆயுத ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டிருப்பதாக இதிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா பாதுகாப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட 142 பில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெறுமதியான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 600 பில்லியன் யூஎஸ் டாலர்கள் அளவுக்குண்டான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஏற்கனவே சவுதி அறிவிச்சது 600 பில்லியனுக்கு பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அது ஒப்பந்தமாக மாறி இருக்கிறது. 600 பில்லியன்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்ல முடியும். என்னன்னா, காசாவில் தற்போது இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களுடைய உச்சம் இருக்குல்ல, இந்த அழிக்கப்பட்ட பகுதிகள், அந்த முழு அழிவையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அத்தனையையும் மீண்டும் பழைய மாதிரி கட்டி எடுப்பதற்கு வெறுமனே 45 பில்லியன் யூஎஸ் டாலர்கள் தான் தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியா அமெரிக்காவோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் 600 பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தமாக அது மாறி இருக்கிறது. அப்ப ஒரு பில்லியன்னா எவ்வளவு, அதனுடைய பெருமதி என்ன என்கிறத ஒப்பிடுவதற்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்றோம். அதே நேரத்தில் கத்தார் நமக்கு தெரியும், ஒரு போயிங் ஜெட் விமானத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அன்பளிப்பு செய்வதான செய்திகள் வெளியாகிறது. அது தொடர்பான மேலதிகமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றன. கத்தார் கொடுக்கக்கூடிய இந்த போயிங் விமானம் என்பது அமெரிக்க அதிபர் எங்க பயணிச்சாலும் அவர் பயணிப்பதற்கு என்று சொல்லி ஏர்ஃபோர்ஸ் 1 என்கிற ஒரு தனியான விமானம் இருக்கிறது. அந்த விமானத்திற்கு பதிலாக மாற்றாகத்தான் இந்த விமானம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, அமெரிக்க அதிபர் எங்க பயணிச்சாலும் அவர் ஒரு பறக்கும் வெள்ளை மாளிகை அளவுக்கு தான் அவருடைய விமானம் இருக்கும். அதனுடைய அனைத்து வழிமுறைகளையும் கடைபிடித்து தான் இந்த விமானம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விமானத்தை கத்தார் அமெரிக்காவுக்கு அன்பளிப்பு செய்கிறது. அதை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய விதிமுறைகள் பிரகாரம் இந்த விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 பயன்படுத்தப்படுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த விமானத்திற்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு தராதரமும் பார்க்காம கொடுத்திருக்கலாங்கிறது தெரியுது. ஆனா என்னன்னா, காசாவினுடைய மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு காசு இருந்தா கூட உணவு கொடுப்பதற்கு வக்கில்லாமல் இருக்கிறார்களே என்கிற கவலை இருக்கிறது. எவ்வளவு காசு இருக்குது, நினைச்சாங்கன்னா எவ்வளவு எல்லாம் பண்ண முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில இன்றைக்கும் அவர்கள் பட்டினி சாவை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்கிற கவலைக்குரிய நிலையில காசாவுல கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 46 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 73 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலை நாளை காலை ஆகும் போது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, சற்று நேரத்துக்கு முன்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் காசாவினுடைய ஐரோப்பிய மருத்துவமனையின் மீது அகோர தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பங்கர் பஸ்டர் பாம் 6 குண்டுகளை வீசி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு குண்டே 2000 பவுண்ட் அளவுக்கு வரக்கூடியது. இதில் 6 போது 12,000 பவுண்டு வெடிமருந்துகளை சுமந்த குண்டுகள் தற்போது ஐரோப்பிய மருத்துவமனையின் மீது வீசப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள்ல 18 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறாங்கிற செய்திகள் எல்லாம் இல்ல. அகோரமான ஒரு தாக்குதலாக இது இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய சமாதான பேச்சுவார்த்தை குழு தோஹா கத்தாரை வந்தடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லப்படுகிறது. ஏன்னா, நீங்க வந்துதான் ஆகணும், பேசித்தான் ஆகணும் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நெத்தன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கும் விதமாக முழுமையான போர்ஸோட நாங்க காசாவுக்குள்ள நுழைய போறோம். அப்ப இவ்வளவு நாளாக தலைமுடியாடா பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி இருக்குதா இல்லையா? முழுமையாக நுழையவே இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படியெல்லாம் அடிக்கிற ஆக்களா இவங்க? இவ்வளவு நாளா கிழிச்ச கிளி உலகத்துக்கே தெரியும் போது மீண்டும் முழுமையான போர்ஸோட நுழைய போறோம்
போறோம்ங்கறாங்க. எப்படி வந்தாலும் எதிர்கொள்வோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில ட்ரம்பின் முடிவுகளை சமாளிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை என்கிறார் இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான அதிகாரி என்கிறது அல் ஜசீரா. என்ன அவர் சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னா, ட்ரம்பை பொறுத்தவரையில அவர் கணிக்க முடியாத ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாருங்கிறாரு. அது இவங்களுக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. நம்ம 500 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அவருடைய ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி அவர் தேர்தல் பிரச்சார நேரத்திலிருந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, ட்ரம்ப்பை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாது, அந்த நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு ஆளு, யாருக்கும் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஆளுன்னு. அது இன்னைக்கு தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் அப்படித்தான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு நினைச்சாங்க. இப்ப அவங்க சொல்றதையே கேட்கலங்கிறதுனால என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்பை மாதிரி கணிக்க முடியாத ஜனாதிபதியால இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்துகள் இருக்கிறது. வரலாறு ரீதியாக அமெரிக்கா நம்மோடு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நட்புகளையும் கூட ட்ரம்ப் தூக்கி எறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலே வாய்ப்பு இருக்குது. அந்த ஆள் நினைச்சான்னு சொன்னா போடா போறதுக்குன்னு சொல்லி தட்டி வச்சுட்டு போயிடுவான். இது சவுதி அரேபியாவுக்கு வர்றாரு, கத்தாருக்கு வர்றாரு, யுஏக்கு வர்றாரு, அடுத்ததாக எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு போவாரு என்று இருக்கிற நிலையில அவர் இஸ்ரேல் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் அவர் ஆற்றிய உரையை பார்க்கும்போது இஸ்ரேல் வெறுக்கக்கூடிய பல செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் ஆற்றிய உரையில சொன்ன ஒரு முக்கியமான அம்சம்தான், சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். இயல்பாக்கணும் என்று சொல்லல, இயல்பாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்ங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த முறை நான் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆப்ரஹாம் எக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தேன். இந்த ஆப்ரஹாம் எக்ரிமெண்ட்ல ஏற்கனவே யுஏஇ இணைஞ்சிட்டாங்க. யுஏஇ இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க, பஹ்ரைன் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க, மொரோக்கோ தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த எக்ரிமெண்ட்டுக்குள்ள சவுதி அரேபியாவும் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் சவுதி அரேபியா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் ஐநாவும் அங்கீகரித்தால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற விடாப்பிடியான அறிவிப்போடு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சவுதி அந்த விவகாரத்தில் என்ன முடிவை எடுக்க போகிறது என்பதை. இப்படியான ஒரு நேரத்தில் இன்றைக்கு சவுதியில பேசிக் கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, காசாவினுடைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் பயங்கரமான ஒரு யுத்தமாக இருக்கிறது, பொதுமக்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். வெகு சீக்கிரம் காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். தோஹாவுக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, விட்காஃபும் அங்கே இருக்கிறாரு. இருக்கிற நிலையில இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஈரானை கொஞ்சம் வம்பு கிழித்து தான் பேசினாரு. பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, ஈரானோட ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அந்த எக்ரிமெண்ட் ஈரான் எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதம் தயாரிப்பதாக இருக்கக்கூடாது, அணு ஆயுதமற்ற ஈரானை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஈரானுக்கு நாங்கள் தேவையான ஆஃபர் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈரான் அவற்றை புரிந்து கொண்டு ஒப்பந்தத்திற்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே ஈரானிடத்தில் எக்காரணம் கொண்டும் நியூக்ளியர் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி இன்னைக்கு அவர் ஈரான் தொடர்பான ஒரு செய்தியை பேசியிருக்கிறார். உடனே ஈரான் அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதிலடியில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நியூக்ளியர் பாம் செய்வோம்னு நாங்க எங்கேயும் சொல்லலையே, எங்க தேவைக்கு தானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி சவுதி அரேபியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா இது உண்மையா பொய்யாங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இப்படியான ஒரு நிலையில தான் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும், தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அல்லாஹ் நாடி மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்க்கலாம். இதுதான் நம்முடைய 2வது வீடு. சற்று விரைவில் ட்ரைனேஜ் வேலை இன்னைக்கு நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வழியில. பாஸ் உள்ள போறோம், உள்ள மாட்டீங்கானே பாஸ். இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்கு, இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி. ஓகே.
ஓகே 2 ஓகே. இது 3வது வீடு இந்த இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னன்னு சொன்னால், அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க, மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க, முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ் தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ்? அது சரி பாஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா? இன்ஷால்லா முடிச்சு தாங்க இன்ஷால்லா. சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இது 5வது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது கடைசி வீடு. இது எப்போ முடியும்? இந்த வீடு முடிஞ்சுது. நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறார் இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும்ன்ற மாதிரி. ஒரு 25-26 தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள், இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக. நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி, நம்ம ஒரு ஒன்ஸ் a வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக, இந்த பணிக்காக, இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும். வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அவருடைய பேச்சில் என்ன சொல்றாருன்னா, சிரியா மீதான தடைகளை அமெரிக்கா கைவிடும் என்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் விடுத்திருக்கிறாரு. சிரியாவில் தற்போது புதிய ஆட்சி வந்திருக்கிறது. இது துருக்கியினுடைய சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த நேரத்தில் சிரியா மேல நிறைய தடைகளை, பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கிறாங்க. இந்த தடைகளை எல்லாம் நாங்கள் கைவிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது உண்மையிலே அரபு நாடுகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. என்னன்னா, அரபு நாடுகளுடைய கோரிக்கை பிரகாரம் தான் இது நீக்கப்படுகிறது. என்னன்னா, சிரியாவினுடைய கை யார்கிட்ட இருந்ததுன்னா ஈரான்கிட்ட இருந்தது. இப்பொழுது அது மாறி துருக்கி கைக்கு போயிருக்கிறது. துருக்கிக்கு சப்போர்ட்டாக அரபு நாடுகள் இருக்கிறார்கள். எனவேதான் பேசி அமெரிக்காட்ட சொல்லி இந்த தடையெல்லாம் நீக்குங்க, இப்ப துருக்கிய கையில தானே இருக்குது, நாங்களாம் சப்போர்ட்டா தானே இருக்கிறோம் என்கிற விதமாக இந்த தடைகளை நீக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கத்தாரில் நடக்கக்கூடிய GCC மீட்டிங்ல சிரியாவினுடைய புதிய அதிபரும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தான் சற்று முன்னால் இஸ்ரேலை நோக்கி பயங்கரமான பாலிஸ்டிக்
ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் நடத்தி இருக்கிறது ஹூத்திகளுடைய ராணுவ பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அது தொடர்பான நிறைய வீடியோக்கள் அது அரபியா, அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலும் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது. அது எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா இன்னைக்கு அது அரபியா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசுறாருங்கிறத கவனிங்க, அந்த நேரத்தில் இஸ்ரேலில் என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, சவுதி அரேபியாவில் நாங்கள் ஹூத்திகள் மேலே 1100 அட்டாக்குகளை நடத்தி இருக்கிறோம், தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், பிறகு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளை சொல்றாரு. அவங்க கப்பல்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்கிற தன்னுடைய வீரதீர செயல்களை சொல்லி அந்த செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செய்திகளை பேசுகிற நேரத்தில் தான் இஸ்ரேல் மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. என்ன ஆச்சரியம், இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பை தாண்டித்தான் அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்கிற நிலையில இது ஏன் ஹைலைட்டட் ஆகுதுன்னா, சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிபர் இருக்கிறார், இருக்கும்போது அவருக்கு மேலாக அவர் இருக்கிற நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் மேலேயே அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இஸ்ரேல மில்லியன் கணக்கான மக்கள் பங்கர்களுக்குள்ள ஓடுறாங்க, நிறைய பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், அந்த ஓடி நெரிசல்ல படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற அதே நேரத்தில் இந்த தாக்குதலை நாங்க ரொம்ப நெருக்கத்தில் முறையடித்தோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் அது பொய்யான செய்தி என்று தற்போது வெளியாக இருக்கு. அவருடைய பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி தான் அதைத்தானே அடிச்சுட்டு இருக்காங்க. விமான நிலையத்துக்கு அடிப்பமண்டு அடிக்கிறாங்க. பென்குரியன் விமான நிலையம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. பென்குரியன் விமான நிலையம் சற்று நேரமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. மீண்டும் மறு அறிவிப்பு வரைக்கும் விமான நிலையம் ஏர்போர்ட் மூடப்படும் என்கிற அறிவிப்பை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் சவுதியில் இருக்கும் போதே ஹூதிகள் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஐரோப்பிய மருத்துவமனை மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதா இல்லையா காசாவில், அந்த தாக்குதல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, 6 பயங்கரமான குண்டு தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களை இலக்கு வச்சு நாங்க தாக்கல அப்படிங்கிறாங்க. முழுக்க அங்க பொதுமக்கள் தான் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் வேற யார் இருப்பா? மருத்துவமனைக்கு கீழே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்கள் இருந்ததாகவும் அந்த பங்கர்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவினுடைய தற்போதைய தலைவராக செயல்படக்கூடிய மேஜர் ஜெனரல் முகமது சின்வார் அவர்கள் அதற்குள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முகமது சின்வாரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஆனால் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. எனவே முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லுகிற செய்தியை கொண்டுதான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். முகமது சின்வார் அவர்களை பொறுத்தவரையில சின்வார் அவர்களுடைய சகோதரராக இருக்கிறாரு. அது மட்டுமல்லாம யஹியா மிஞ்சிய ஒரு யுத்த தந்திரம் கொண்டவராகவும் அறியப்படுகிறார். இவர் தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு தளபதியை கைது செய்து கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்களில் ஒருவராகத்தான் யஹியா சின்வாரும் விடுதலை செய்யப்படுவார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுடைய ஜெயிலில் இருந்து. அப்படியான ஒரு வீரதீர வரலாற்றை கொண்டவர் தான் முகமது சின்வார் அவர்கள். முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவை நிறுவியவர். அவர் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்ததாக தளபதியாக முகமது சின்வார் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருந்த நேரத்தில் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அவ்வளவுதான். அதற்கு பிறகு இன்னும் சின்வார் அவர்களுடைய சகோதரர் ஒருவர் அகமது என்கிற பெயரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்றோ அவர் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் வேறு யாராவது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை இஸ்ரேல் தான் சொல்லி இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்போ பாலஸ்தீனத்தை சேர்ந்த எந்த ஊடகங்களும் இதுவரைக்கும் அது தொடர்பான செய்திகளை சொல்லல. ஆனா சவுதி அரேபியாவுடைய அல் அரபியாவும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வாலா நியூஸ் ஏஜென்சி ஆதாரம் காட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்ரேலுடைய செய்திகளாக இருக்கிறது. முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி வந்தால் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போல நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், உயர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவினுடைய வெற்றியை நோக்கிய பயணம் ஜெயிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் என்ன எல்லாம் செய்கிறாரு, அதே நேரத்தில் கத்தார் யுஏஇல போய் என்னவெல்லாம் பேசுகிறார், என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை தினமும் அது தொடர்பான அப்டேட்டுகளோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருங்கள். நம்ம அந்த செய்திகள் வருகிற போது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அதனுடைய சாராம்சமாக மிக முக்கிய செய்திகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் மயசி டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.